இன்றைக்கி என்னென்னு தெரில, காலையிலேருந்தே ப்ரான் சாப்பிட்ணும் கொஞ்சம் கிரேவிங்ஸாக இருந்தது. ஸோ ஹஸ்பண்ட்டை கேட்டிருந்தேன். காலையிலேயே ப்ரான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் ப்ரான் சாப்பிடுவேன். ஸோ அதனால் 1/2 கேஜி மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ப்ரானை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் தோசைக்கல் வச்சு சோம்பு கருவேப்பிலை மேரினேட் பண்ணி வச்ச ப்ரானை போட்டு நல்லா வதக்கிடணும். சைட்வைஸ் முட்டை குழம்புக்கும் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சைட் பை சைடு லைட்டாக வதக்கி விட்டால் போதும் ப்ரானை. அதுக்குள்ளே காலிங் பில் அடிக்கிற சவுண்டு கேட்குன்னு வெளியே வந்து பார்த்தா என் ஹஸ்பண்ட் 2 பார்சலும் ஒரு கூடையும் கொண்டு வந்திருந்தாங்க. இவ்வளோ பெரிய பார்சலாக இருக்கும் போதே தெரியும் கண்டிப்பாக அது நமக்காக இருக்காதுன்னு. ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதத்துக்கான பலசல் ஜாமான் வந்துச்சு. அதாவது அரிசி காலியாக இருந்தது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஜாமான் அது மட்டும் அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தோம். அது வந்திருந்தது. அரிசி கூடவே சின்ன சின்ன ஜாமான் மேகி பாத்திரம் விளக்குற சோப்பு கடுகு அதெல்லாம் ஆர்டர் போட்டிருந்தோம். அதுக்குள்ளே ப்ரான் நல்லா கம்ப்ளீட்டாக ரெடி ஆயாச்சு. கூடையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா எங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து வந்தது. அண்ணன்னா என் கூட பிறந்த அண்ணன் கிடையாது, என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டை தான் நான் அண்ணன் சொல்கிறேன். இந்த காலத்தில் சொந்தக்காரங்க கூட இப்படி இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. எனக்கு மொத்தம் 2 அண்ணன் இருக்காங்க. 2 பேருமே என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான். அவங்கள எனக்கு கூட பிறந்தவங்க மாதிரி தான் எனக்கு வாய் நிறைஞ்சாப்புல அண்ணன் சொல்ல வரும். இது எங்கள் வீட்டில் இன்றைக்கி ப்ரானாக இருந்தாலும் அவங்க வீட்டிலேருந்து மீனும் சிக்கனும் கொடுத்து விட்ருந்தாங்க. இந்த காலத்தில் யாருங்க இப்படி இருக்கா? அப்படி கிடைக்கிறதுலாம் உண்மையிலே ரொம்ப ரேர். இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் சிக்கனு ப்ரானு அதுக்கப்புறம் முட்டை. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.